Praise the Lord, hallelujah, glory to God. இந்த யூத் கேம்ப் ப்ரோக்ராம்ல உங்களை மீட் பண்ணது ரொம்ப சந்தோஷம். ஒவ்வொரு வாரமும் கர்த்தர் நம்மளை கிருபையாய் நடத்தி கொண்டிருக்கிறார். ஆமென். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நாளும் நமக்கு தேவ வசனம் தேவைப்படுகிறது. ஏன்னா நம்ம இருக்கிற இன்னைக்கு இருக்கிற மாதிரி நாளைக்கு இருக்க மாட்டேன்றோம். நம்மளுடைய நிலைமைகள் மாறிக்கொண்டே இருக்கிறது. பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டு காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்க ஒரு காலகட்டத்தில் கர்த்தர் பேசுற வரைக்கும் கரெக்டாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா திருப்பி மறுபடியும் அவங்க பாவத்தில் விழுந்தார்கள் என்று ஏராளமான வசனங்கள் உண்டு. அவர்கள் திரும்பவும் தேவனுக்கு விரோதமாக பொல்லாப்பு செய்தார்கள், பாவம் செய்தார்கள், நிறைய காரியங்களை பார்க்கிறோம். அப்போ திரும்ப திரும்ப நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நல்லவர், அவர் தான் கடவுள், அவர் நம்மை நடத்துவார் எல்லாம் தெரியும். ஆனால் நம்ம திரும்ப திரும்ப பாவம் செய்கிறோம். ஸோ இதனால தான் நமக்கு இந்த காலகட்டத்தில் இந்த கிருபையின் நாட்களில் தினந்தோறும் வேத வசனம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாருடைய மொபைலில் எப்படியும் கண்டிப்பாக ஒரு வசனத்தை ஆண்டவர் பேசியிருப்பார். அது மூலயமா உங்களோடு கூட பேசியிருப்பார். தினந்தோறும் வசனங்கள் வருகிறது, தினந்தோறும் வார்த்தைகள் வருகிறது. நம்முடைய ஊழியத்திலிருந்து டெய்லி உங்களுக்கு வேர்சஸ் நாங்கள் அனுப்புகிறோம், ஈவினிங் மெசேஜ் அனுப்புகிறோம். ஸோ இதெல்லாம் நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க. இது அவசியம், இது தேவை. அதுலேயும் ஸ்பெஷலாக இந்த யூத் கேம்ப் ப்ரோக்ராமை குறித்து உங்களோடு கூட நான் சொல்லணும்னா அநேக வாலிபர்களுக்கு ஏற்ற ஆலோசனை கொடுக்குற ஒரு இந்த டாப்பிக்காக இருக்கிறது. இன்றைக்கும் கர்த்தர் ஒரு ஆலோசனை கொடுக்குறாரு பாருங்களேன். என்னன்னா நாம யாருக்கு முதலாவது ப்ரையாரிட்டி கொடுக்குறோன்றதை நம்ம பார்க்கணும். நம்முடைய வாழ்க்கையில் உங்களுடைய வாலிப வயதில் யாருக்கு முக்கியத்துவம் தரீங்க, யாரை முன்னிறுத்துறீங்க, யாரோடு கூட நீங்கள் செயல்படுத்துகிறீங்க. நமக்கு நல்லா தெரியும் தேவன் தான் ஆண்டவர், அவரை தான் நான் பற்றி கொண்டிருக்கிறேன், அவர்கிட்ட தான் நான் எல்லாத்தையும் கேட்கணும், இந்த அறிவெல்லாம் எனக்கு இருக்கு. ஆனால் ஒரு காரியம் நடக்கும்பொழுது கர்த்தரை கேட்குறோமா, கர்த்தரிடத்துல வருகிறோமா, அதுதான் ஒரு கேள்வி. போன வாரம் நான் ப்ரே பண்ணிட்டு தான் எல்லாம் செஞ்சேன், அப்போ இந்த வாரம் ஒரு காரியம் நடக்கவே இல்லை. ஒரு சில நேரங்களில் எனக்கு கால் பண்ணி கேட்பாங்க, அக்கா எனக்கு இந்த காரியம் நடக்கவே இல்லை, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ நான் சொல்லுவேன், முதலாவது ப்ரே பண்ணீங்களா, நீங்கள் தேவனை தேடினீங்களா அப்படின்னும் போது, இல்லைக்கா நான் போயிட்டு வந்துட்டு அப்புறம் ப்ரே பண்ணி எல்லாத்தையும் காட் கிட்ட சொன்னேன். போயிட்டு வந்து செய்யறது இல்லை, முதல்ல தேவனுக்கு முதன்மையான இடத்தை நீங்கள் செலுத்துறீங்களா? இதுதான் பாருங்க வசனம் சொல்லுகிறது. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் நீங்கள் தேடுங்கள். நீங்கள் முதல்ல தேவ சமூகத்தில் தான் உங்களுடைய காரியத்தை நீங்கள் ஒப்புவிக்க வேண்டும். தேவனை தேடும் பொழுது நிச்சயமாக கர்த்தர் அதை நடத்த நல்லவராக இருக்கிறார். நமக்கு மார்னிங் எழுந்து ப்ரே பண்ணுறதே மறந்து போச்சு. இந்த நாட்களில் மெசேஜ் அனுப்புறதும், மெசேஜ் கேட்குறதும், மற்றவங்களோட பேசுறதும், சேட் பண்ணுறதும், இதுவே நமக்கு சரியாக இருக்கு. நம்ம உட்கார்ந்து தேவ சமூகத்தில் ஒரு 5 நிமிஷம் ஜெபிப்போம். ஒரு இன்டர்வியூக்கு போகிறோம், ஒரு காரியத்தை நம்ம செய்ய போகிறோம். அந்த காரியத்துக்கு போகிறதுக்கு முன்பதாக அந்த ஆசீர்வாதம் வேணும்னா நம்ம காடோட உட்கார்ந்து பேசுவோன்றதே இல்லை. சில நேரங்களில் அந்த எண்ணமே வராமல் போயிடுது. பாருங்க, உண்மையாலுமே உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் நிலைச்சிருக்கணும்னு நினைச்சீங்கன்னா தேவ சமூகத்தில் தினந்தோறும் முதலாவது அவரை தேடுகிற பிள்ளைகளாக இருக்கணும். அப்போது தான் எல்லா பிரச்சனைக்கும் முடிவு வரும். நீங்கள் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் பார்த்துட்டு கடைசியாக கர்த்தரிடத்தில் வந்தீங்கன்னா எதுக்குமே முடிவு வராது. இஸ்ரவேல் ஜனங்க ஒரு முறை நியாயாதிபதிகளை விதமாய் வசனம் சொல்லுகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் திரும்பவும் கர்த்தருக்கு விரோதமாக பொல்லாப்பு செய்கிறார்கள். அப்போது அந்த இடத்துல பாராக் என்ற ராஜா தெபோராலை பார்த்து சொல்லுவாங்க, தீர்க்கதரிசியை பார்த்து சொல்லுவாங்க, நீங்க எங்களோடு கூட நீங்க வரணும், நீங்க எங்களோடு வந்தாதான் நாங்க யுத்தத்தில் ஜெயிக்க முடியும்னு சொல்லிட்டு அவர் யுத்தத்தின் காரியத்தை பேசுகிறாரு. அப்ப அவர் பேசுறப்போ அவர் சொல்லுகிறாரு, அதற்கு பாராக்கு, நியாயாதிபதிகள் 4ஆம் அதிகாரத்தில் இவ்விதமா 8வது வசனத்தில் சொல்லுகிறது, அதற்கு பாராக்கு, நீர் என்னோடு கூட வந்தால் போவேன், என்னோடு கூட வராவிட்டால் நான் போக மாட்டேன் என்று அவர் திட்டமாய் அந்த ராஜா அந்த தீர்க்கதரிசியாக தெபோரால் இடத்துல பேசுகிறார்கள். அதுக்கப்புறம் அங்க போறாங்க, ஜெயம் வருகிறது, அது கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். இப்போ இந்த ராஜாவுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சு, நம்ம சும்மா தப்பு செய்றோம், நம்ம ஜனங்களும் தப்பு செஞ்சுட்டே இருக்காங்க, அப்ப நம்ம இப்போ இந்த யுத்தத்துக்கு போகும்போது இந்த பாவ கரையோடு போனா தோத்துருவோம், நல்லா தெரிஞ்சிருச்சு அவருக்கு. இந்த இஸ்ரவேல் ராஜாவுக்கு தெரிந்த அந்த அறிவு இன்றைக்கு நமக்கு தேவைப்படுகிறது. இவர் தெபோராலாகிய அந்த அம்மா கிட்ட போய் இந்த வார்த்தை சொல்லும்போது அவங்க சொல்லுகிறாங்க, நீங்க போ, கர்த்தர் உனக்கு ஜெயத்தை கொடுப்பார், இல்ல நீங்க வந்தாதான் ஆச்சுன்னு. அப்ப சேர்ந்து போகும்போது மிகப்பெரிய ஜெயத்தை அவர்கள் எடுக்கிறார்கள். அன்பு பிள்ளையே, நீ எங்கே போனாலும் உண்மையாகவே தேவ சமூகத்தையும் தேவ ராஜ்யத்தையும் தேடினாதான் நமக்கு ஜெயம் கிடைக்கும். ஏன்னா நம்ம வருகிற ஆவிக்குரிய வாழ்க்கையில நாட்கள்ல தினந்தோறும் ஒரு நிலையான ஆவிக்குரிய வாழ்க்கை வாழல, பரிசுத்தமான வாழ்க்கை வாழல. ஏதோ ஒரு இடத்துல நம்ம கீழே விழுந்துடுறோம், பாவத்துல விழுந்துடுறோம். கேட்டா அதுக்கு சாக்க வேற யாரையாவது சொல்றோம், அவங்க இருந்தாங்க அதனால இந்த பாவத்தை செஞ்சுட்டேன், அவங்க பண்ணாங்க அதனால இதை செஞ்சுட்டேன், இவங்க இதை நீ இந்த பாக்கை யூஸ் பண்ணுனாங்க அதனால சும்மா டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், சிகரெட் அதனால சும்மா டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், சும்மா நான் இதை எடுத்துட்டேன் அப்படின்ட்டு ஏதோ ஒரு பாவத்தை உலகத்தாரோடு இணையும் பொழுது, உலகத்தாரோடு சேரும் பொழுது இதுல தள்ளப்படுகிறது. நீங்க இந்த நிலைமையில் இருக்கும்போது ஒரு காரியத்தை செய்வதற்கு போகும்போது அப்படியே போனீங்கன்னா உண்மையால் ஜெயம் கிடைக்காது. தேவனை தேடும்போது நிச்சயமாகவே அது ஜெயம் தருகிற தேவனா இருக்கிறார். உங்கள் பாவங்களை மன்னித்து தேவ சமூகத்தில் நீ கடந்து வரும்போது, முதன்மையாய் தேவனை நீங்கள் தேடும்போது தேவன் உங்களை ஆசீர்வதித்து
நடத்துவார். ஆமென், அல்லேலூயா. தேவன் உங்களை நடத்தணும்னா, முதலாவது உங்களுக்கு ஜெயம் வேணும்னா, நீங்க தேவ சமூகத்துல அவரை தேடினாதான் உங்களுக்கு அதுல ஆசீர்வாதம் கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. ஒரு முறை சவுல் கழுதை காணோம் தேடிட்டு வராரு. அவர் தேடுறாரு, கிடைக்கவே இல்லை அந்த கழுதை. அவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. சரி, வீட்டுக்கு திரும்பி போயிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது கூட இருக்கிற வேலைக்காரர் சொல்றான், இங்க ஒரு ஊழியக்காரர் இருக்கிறாரு, அவரை நம்ம போய் பார்க்கலாம், அவரை போய் நம்ம போனோம்னா அவர் மூலமா நமக்கு ஒரு நியூஸ் வரும் அப்படின்னு அவர் சொல்றாரு. அதுக்கப்புறம் தான் அவன் தேடும் போதுதான் போய் அந்த இடத்துல போய் அந்த கழுதையை குறித்து விசாரிக்கும் போதுதான் அவங்களுக்கு அந்த கழுதையை கிடைக்கிறது. அப்போ ஒரு ஊழியரை தேடும் பொழுது, தேவ சமூகத்தை தேடும் பொழுது, முதன்மையாய் ஒரு காரியத்தை செய்யும் பொழுது நிச்சயமாய் அதனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். பாராக் ராஜா தேவனை தேடி போனதுனால தான் ஜெயத்தை பெற்றுக்கொண்டான். இங்க சவுல் தேடாம சுத்தி 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 வரான், அவன் சுயமாய் தேடுகிறான். இன்னைக்கு நிறைய வாலிபர்கள் சுயமாவே தேடுறோம். சுயமாவே நமக்கு தோணுதுமே இந்த காரியத்தை செஞ்சிடலாம், இந்த பிரச்சனையை நம்ம இப்படி சால்வ் பண்ணலாம், இப்படி போய் இன்டர்வியூ நம்ம அட்டன் பண்ணிட்டு வந்துடலாம், இல்லை இவங்களோட ஈஸியாக நம்ம டேக்கிள் பண்ணிடலாம், இப்போ நம்மளுடைய ஃபியூச்சரை நம்மளே அமைச்சிக்கலாம், நம்மளே எல்லாம் பண்ணிடலாம் அப்படின்னு சுயமாவே இந்த உலகத்தில் தேடிக்கிட்டு இருக்கோம். பாருங்க, நீங்க தேடுறது உலகத்தில் தேடுறீங்க. உலகத்தை தேடுவதற்கும் தேவனுடைய உதவி இருந்தாதான் அதுல ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும். சவுலுக்கு அந்த கழுதை எப்படி கிடைச்சதுன்னா, தேவ மனுஷங்கிட்ட வரும்போது தான், தேவனுடைய ஆலோசனை பெறறதுக்கு வரும்போது தான் அவருக்கு அந்த கழுதையே கிடைக்குதுங்க. இப்போ நீங்க தேவ சமூகத்தில் அமர்ந்துருங்க, முதலாவது தேவன் தேடுங்க. அதான் அந்த வசனம் சொல்லுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்போது இவை எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எதுக்கும் கவலைப்படாதீங்க, கர்த்தரை தேடுங்க. நாம திரும்ப திரும்ப பொல்லாப்பு செய்யறதுனால கர்த்தரை முதல்ல தேடணும்ன்றத மறந்துட்டோம். நீங்க முதல்ல கர்த்தரை தேடணும். தினந்தோறும் உங்களுடைய வேலைகளை, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் காரியங்கள், உங்களுடைய எதிர்கால திட்டங்கள், பிளான்ஸ் ஒவ்வொன்றும், காலேஜ் ஆகட்டும், ஸ்கூல்ஸ் ஆகட்டும், எங்க போனோம்னாலும் முதன்மை தேவ சமூகத்துல தெரிவிங்க, தேவனுடைய காரியத்துல சொல்லுங்க. நீங்க தேவன் கிட்ட சொல்லாம செஞ்சீங்கன்னா இந்த உலகத்துல நீங்க உங்களுக்கு இடம் தெரியாம தேடிக்கிட்டே தான் இருப்பீங்க. ஆனா தேவன் கிட்ட சொல்லிட்டீங்க, முதன்மை அவரை தேடிட்டீங்கன்னா உண்மையாகவே தேவன் உனக்கு முன்னின்று நடத்துவார், உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு யூத் ஸ்டேஜ்ல உங்களுக்கு யார் தேவை? தேவன் தான் தேவை. யார் தேவை? தேவ ஆலோசனை தான் தேவை, தேவனுடைய பிரசன்னம் தான் தேவை. அப்பொழுது இந்த உலகத்தின் சகல காரியம் உனக்கு கூட கொடுக்கப்படும். அதனால கவலைப்படாதீங்க, டென்ஷன் ஆகாதீங்க, கர்த்தர் கூட இருக்கிறார். தெரிந்து கொள்ளுங்க, தெரிந்த சத்தியம், தெரிந்த விஷயம்தான். ஆனாலும் நீ தேவனை தேடுவதை விட்டுட்டு மற்ற காரியத்தை தேடுறீங்க. இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு பேசுகிறார், மகளே நீ தேவனை தேடு, கர்த்தரை தேடி வா, அவருடைய பாதத்தில் உன்னுடைய காரியத்தை ஒப்புக்கொடு. அப்போது எல்லா சமாதானத்துக்கு மேலான காரியத்தையும் வழியும் கர்த்தர் வைத்திருக்கிறார், நன்மையினால் நிரப்புவார். ஆமென். இப்போதும் அடியேன் உங்களுக்காக ஜெபிக்கிற, இருந்த இடங்களை கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பு ரட்சகா, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அப்பா, இந்த நாளில் பேசின வேத வசனத்தின்படி ஆண்டவரே, எல்லாம் தெரிந்தும் ஆண்டவரே உம்மிடத்துல வராதபடிக்கு நடக்கிற இந்த காரியங்கள் எல்லாம் மாற்றி போடுவீராக. முதன்மையாய் உம்மை தேடவும், உம்முடைய சமூகத்துல காரியங்களை அறிவிக்கும் இந்த பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுத்து நடத்துவீராக. தேவையில்லாத டிஸ்டர்பன்ஸ், தேவையில்லாத அலைச்சல்கள், தேவையில்லாத கிரியைகள் எல்லாம் விலக்கி காத்துருங்க ஆண்டவரே. உம்மை தேடும்போது சகலமும் நன்மையா நடத்த வல்லவராயிருக்கிறேன். ஆசீர்வதித்து வழிநடத்தும், காத்துக்கொள்ளும். இயேசுவின் நேற்று நாமத்திலே ஜெபித்து ஒப்புக் கொடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். Praise the Lord. God bless you.